கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை சோத்தரிக்கிறேன். உங்கள் மத்தியில் பேசும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக சோத்தரிக்கிறேன். இந்த நாளில் ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 11-13 வாசிக்கிறோம். யாக்கோபு தன் தாயின் தாப்பனை விட்டு மாமான் வீட்டுக்கு, சீரா தேசத்துக்கு, லாபான் வீட்டுக்கு கடந்து போறான். பிள்ளைகள் அங்கே வேதத்தில் பார்க்கிறோம், வழியிலே ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார் ராகேல். ராகேலை கண்டவுடனே ஆடுகளுக்கு தண்ணீர் பாய்க்கிறான், ராகேலை முத்தம் செய்கிறான். 13வது வசனம் சொல்லுகிறது, 29-13, லாபான் அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்தான் என்று சொல்லுகிறான். தன் சகோதரியின் மகன் ரெபெக்காளுடைய சகோதரன் லாபான் முத்தம் செய்தான். மாமா மருமனை பார்த்த உடனே, ஐயோ ஊரில் எனக்கும் அண்ணன் தம்பிக்கும் சண்டை, அதனால அப்பா அம்மா என்ன அங்கே அனுப்பிட்டாங்க என்ன சொன்ன உடனே எல்லா விவரங்களை அறிந்து கொண்டு மாமா என்ன பண்ணுகிறான், கட்டி பிடிச்சி முத்தம் செய்கிறான். இந்த மாமா முத்தம் மாயமான முத்தம். இந்த லாபானின் மாமா தாய் மாமா முத்தம்லாம் என்ன பண்ணுது, மாயமான முத்தம். என்ன மர்மனை வச்சு என்ன செய்யலாம், மர்மம் நல்லா ஆளா இருக்கான். சரி, இந்த லாபானும் அவனுடைய பிள்ளையும் சோம்பேறிகள், வேலை பார்க்க மாட்டாங்க. அதனாலதான் பெத்த மகளை ஆடுமாக்கி அனுப்பிட்டான். இந்த வேதத்துல பார்க்கிறோம், அநேகர் லாபான் தன் மகளை விற்று, யாக்கோபிட்ட விற்று போட்டு வாயில பணத்தை போட்டு விட்டான். அப்படின்னா என்ன, பிள்ளைகளை என்ன பண்ணிட்டான், வித்து விட்டான். அப்பேற்பட்ட லாபம். அவன் மாயமான அன்புனாலே யாக்கோபு என்ன பண்ணிட்டான், தன் கையில வச்சுக்கிட்டான். அதனாலதான் யாக்கோபிட்ட சொல்லுகிற, நீ வர்றதுக்கு முன்னாலே அவன் வந்த கொஞ்சம், நீ வந்ததுக்கு அப்புறம் பெருக்கமாயிட்டு. அவன் மாயமான தந்திரமான காரன் லாபான். ஏன்னா யாக்கோபு அங்க போனதுக்கு அப்புறம் ஆசீர்வாதம் உண்டாயிட்டு. இவன் தேவனுடைய பிள்ளைகள் இல்லப்பா, தேவப்பிள்ளை. அதனாலதான் 10 நேரம் அவன் சம்பளத்தை மாத்துகிறான். அவனை எப்படிலாம் ஏமாத்தி தம் கையில வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு வைக்கிறான். ஏமாத்தி இரு, என்ன நீ போக வேண்டாம், நான் உனக்கு எல்லாம் தருவேனே அப்படிங்கிறான். ஆனா அவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. ஆண்டவர் ஒரு நாள் பார்த்தாரு, என்ன நீ கடந்து போ. தேவ பிள்ளைகளே, மாமனுடைய முத்தம்லாம் மாயமான முத்தம். அது தாய் மாமானா இருந்தாலும் சரி, சொந்த மாமா இருந்தாலும் சரி, எந்த மாமானும் சரி, மாமனை முழுமையா நம்பிடாதங்க, ஆண்டவரை நம்புங்க. மாமனுடைய முத்தம் கொடுத்தவனே நம்பிடாங்க. மாயமான முத்தம், மாமாவுடைய முத்தம். என்ன, ஐயோ எங்க அக்கா மாவன் வந்துட்டான், என் தங்கச்சி மாவன் வந்துட்டான் அப்படின்னு முத்த விடுவான். ஆனா உன்னை வச்சு என்ன வேலை, அவங்க பலிகடாவா ஆக்கிடுவான். மாமாமார், நிறைய மாமாமார் இந்த லாபானை போல இருக்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஜாக்கிரதையாகிரு. எங்க மாமா வீட்டுல பொண்ணு இருக்கு, எங்க மாமா அதை செய்வார் இதை செய்வாருன்னு சொல்லி ஏமாந்து போவாத தேவ பிள்ளையே. மாமாவினுடைய முத்தம் எல்லாம் மாயமான முத்தம். அது மாறி போகும். தன் காரியத்தை சாதிக்கிறதுக்காக அவன் என்னெல்லாம் எத்தனை நேரம் என்னெல்லாம் பண்ணுனான்னு சொல்லி வேதத்துல பார்க்கிறோம். இன்னைக்கு அநேகர் மாமாக்கள் அப்படித்தான் இருக்காங்க. இவன் நம்பி போனான், ஐயோ நம்ம தாய் மாமா நம்மளை என்ன பண்ணுவான், கைவிட மாட்டான், என்ன நமக்கு எல்லாம் கொடுப்பான் என்ன அப்படின்னு சொல்லி அவன் பொண்ணு கொடுக்கும் போதே நம்ம இத்தனை வருஷம் வேலை பாருன்னு தான் சொன்னான் பாருங்க. அதனாலதான் அவன் ராகேலும் ஒரு லியாலும் சொல்றாங்க, எங்க தாப்பா எங்களை விட்டு போடவில்லையா, வித்துட்டான், பெத்த மகளே வித்துட்டான். அப்பேற்பட்டவன் எப்படி மர்மனு சும்மா இருப்பானா, எவ்வளவு சுரண்ட முடியுமோ ஏமாத்தி களவு போயிட்டு, ஆடு களவு போயிட்டு, ஒட்டகம் களவு போயிட்டு, என்ன இதுதான் மாயமான மாமன். எனக்கு அருமையானது எப்படி அந்த மாயமான முத்தத்துக்கு மாமா முத்தம் கொடுக்கான், அவன் உறவினர் முத்தம் கொடுக்கான்னு ஏமாந்து போயிடாத தேவ பிள்ளைகளே. அவன் முத்தம் விட்டு விசாரிச்சுட்டு, சரி இவன் சகோதரனிடத்துல சண்டை போட்டு வந்துட்டான், இனிமே இவனை வச்சு நம்ம என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், நம்ம சொல்றதெல்லாம் கேட்பான் அப்படின்னு சொல்லி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டால் லாபான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஒரு பிரச்சனையை நோக்கி தேவ பிள்ளைக, உன் மருமகனோ மருமகளோ தேவ பிள்ளைகே, உன் அண்ணன் பிள்ளையோ சித்தப்பா பிள்ளையோ உன்ட்ட வருதுன்னா அவனை வச்சு நீ என்ன பண்ணாத, அவனை ஏமாத்தாத, அவனை கையில வச்சு நீ லாபம் சம்பாதிக்கணும்னு நினைக்காத, அடிமை போல நடத்தாத தேவ பிள்ளைகே. இந்த லாபான் அவன் அடிமையாக நினைத்துன்னு தேவ பிள்ளைகளே மாயமான முத்தத்தை கொடுத்து ஏமாத்தி அவன் அடிமையாக நினைச்சான். ஆனா தேவன் யாக்கோபோடு இருந்ததுனால யாக்கோபிட்ட சொன்னார், நீ கிளம்பு என்று சொன்னார். தேவ பிள்ளைகே, தன் 20 வருஷம் தான் அவனால ஏமாத்த முடிஞ்சது. அந்த மாயமான முத்தத்துக்கு 20 வருஷம் தான், அதுக்கு மேல ஏமாத்த முடியாது. தேவ பிள்ளைகளே, என்னைக்கு நாள் உண்மை வெளிவரும்னு சொல்லுவாங்கல்ல,
தேவன் என்ன அரசு அன்று கொள்வான், தேவன் என்று கொள்ளும் சொல்லி தேவனும் பார்த்தார். 20 வருஷம். தேவ பிள்ளைகளே, எனக்கு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, நீ மாமா மச்சான்னு சொல்லி நீ போயிட்டு இருக்காத. மாமா மச்சானுடைய முத்தத்துக்கு, மாயமான முத்தத்துக்கு ஏமாந்து போவாத. இன்னைக்கு நீ தேவ சமூகத்துல ஒப்புக்கொடு. ஒருவேளை நீ மாமனா இருந்து உன் மருமனை ஏமாத்திருந்தா இன்னைக்கு ஒப்புக்கொடு. தேவ பிள்ளைய, ஆண்டவர் உன்னோடு கூட பேசிட்டு இருக்கா. தேவ பிள்ளை, கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, எமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த மாமனின் முத்தம் மாயமான முத்தம். இந்த மாயமான முத்தங்களுக்கு நம்முடைய பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ள. மாமனா மச்சனோ சித்தப்பனோ பெரியப்பனோ ஆண்டவரே, அந்த மாயமான முத்தங்களுக்கு நீர் விலக்கி காக்க முடியாது. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் எடுக்கிறோம் நல்ல தந்தையே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. மாமனின் முத்தம் மாயமான முத்தம். ஜாக்கிரதையாயிருங்கள், வெளித்திருங்கள். தேவ சமூகத்தை, தேவனை அண்டிக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். God bless you. ஆமென், ஆமென்.